أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அளப்பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டு இந்த தஃப்சீர் பிரயாணத்துல நம்ம போயிட்டு இருக்கோமா, மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதில் கிடைக்கக்கூடிய உயிரினும் மேலான நற்கருத்துக்கள் நம்முடைய ஆன்மாவிற்கு ஒளி கூட்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோமா. இன்னைக்கு நாம பார்க்க போறது 55, 56, 57 இந்த 3 வசனமும் பார்ப்போமா. இதுல முக்கியமான சில கருத்துக்கள் இதுல இருக்குமா. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான படிப்பினைகள், இறைவன் நல்லருள் புரியும் பொழுது நாம் எந்த அளவுக்கு அவனுக்கு நன்றியோட இருக்கணும் அப்படிங்கிற எச்சரிக்கைகளும் இதுல வரும்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُّؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً فأخذتكم الصاعقة وأنتم تنظرون ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون. நீங்கள் மூசாவே, அல்லாஹ்வை நாங்கள் நேரில் காணாதவரை உம்மை நம்பவே மாட்டோம் என்று கூறியதை எண்ணி பாருங்கள். உடனே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே உங்களை இடி முழக்கம் தாக்கியது. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்த பின்னரும் உயிர் தந்து உங்களை நாம் எழுப்பினோம். இது ஒரு சம்பவமா. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியாக நம்ம பார்ப்போமா. சிறு சிறு பகுதியாக பார்க்கலாம். இந்த 2 ஆயத்துக்குரிய தஃப்சீர் நம்ம பார்க்கும் பொழுது இது எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம யோசிக்கணுமா. இதற்கு முந்தைய ஆயத்துல அல்லாஹு தஆலா பனி இஸ்ராயேல்கள் செய்த அந்த குஃப்ரியத்துக்கு, காளை கன்றை வணங்கி அந்த அந்த இணை வைத்தலுடைய தண்டனையாக அல்லாஹு தஆலா அவங்களுக்கு தங்களை தாங்களே வெட்டி கொள்ளக்கூடிய தண்டனையை கொடுத்தான். அவர்களை வெட்டி கொள்ளணும். இதுதான் அல்லாஹு தஆலா கொடுத்த தண்டனை. இது இதுதான் அவங்களுக்கான பாவ மன்னிப்புக்கான பாதை. இத பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே இவ்வளவு கொடுமையான தண்டனையா? அப்போ எப்படி இருந்திருக்குமா? ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது. இருள் முடிச்சு பார்க்கும் பொழுது உறவுகள அவங்கவங்க வெட்டி இருக்காங்க. வெட்டப்பட்டவர்களும் ஷஹீதானார்கள். பாவ மன்னிப்ப அவங்க பெற்றுக்கொண்டார்கள். வெட்டியவர்களுக்கும் அந்த பாவ மன்னிப்ப அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிறது நமக்கு குர்ஆன்ல தஃப்சீர்கள் நமக்கு தெளிவாகுதுமா. ஃபதாப அலைக்கும் குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லிட்டான். மன்னிச்சுட்டேன்னு சொல்றான் அல்லாஹ். ஆனா இந்த தண்டனைய கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இதுன்னு தஃப்சீர் சொல்லுதுமா. அது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கிருந்து வந்து பாக்குறாங்க. இந்த மக்கள் காளை கன்றை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்தோம்னா துடிச்சு போய் அவங்க சொல்லும் பொழுதே பாவ மன்னிப்பை கேட்டிருந்தா கூட மேபி தண்டனை குறைஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் நாங்க நேரடியா இத நாங்க அல்லாஹ் கிட்ட பேசணும். நாங்க இப்படி தண்டனை ஏத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப அவங்க அந்த நேரத்துல கூட அவங்களுக்கு உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற சிந்தனை வர்றதை விட, அப்பவும் அவங்க பிரச்சனை தான் பண்ணாங்க. நாங்க நேரடியா உங்களுடைய ரப்ப பார்க்கிற வரைக்கும் நாங்க நம்ப மாட்டோம். நீங்க மட்டும் போயிட்டு போயிட்டு வர்றீங்க, பேசுறேன்னு சொல்றீங்க. நாங்க நேரடியா பார்க்கணும். நேரடியா பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் வரதான் செய்யும். மூசா நபியே ஒரு தடவ அரினி அரினின்னு கெஞ்சி இருக்காங்க அல்லாட்ட. அல்லாஹ் லன் தரானி, நீங்க பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் விளக்கம் சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த அந்த எந்த கட்டத்துல அவங்க கேக்குறாங்க, இவ்வளவு பெரிய பாவம் பண்ணி நமக்கு அவங்கள பெரிய சிரமத்தை விட்டு மீட்டு அற்புதங்களை நிகழ்த்தி நடத்தாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபி கிட்ட அவங்க பேசக்கூடிய பேச்சு. அவங்க ரொம்ப அக்கிரமம் பிடிச்சவங்கம்மா. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்போ அல்லாஹு அக்பர். எப்படி எங்களுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணம்னு சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்களாம். ஏன்னா குர்ஆன்ல எந்த இடத்துலயாவது யா ரசூலல்லாஹ்னாவது அவங்க கூப்பிடுற மாதிரி வருதா? யா மூசா. அவங்களுடைய ஆணவம் அவங்களோட பேச்சுல வெளிப்படுறதையும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த ஆணவம் 1வது, 2வது இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, நாங்க அல்லாஹ்ட்ட நேரடியா பேசணும். அப்பதான் நான் அவங்கள நம்புவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள 70 பேரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்கம்மா, இன் குல்தும் யா மூசா லன் நுமின லக. அது இங்க சாதாரணமா நம்ம ஆமன்து பில்லாஹி நம்பிக்கையை சொல்றப்ப பி அப்படிங்கிற வார்த்தை சொல்லதான் யூஸ் பண்ணுவோம், இடைச்சொல். உன்னை கொண்டு ஈமான் கொண்டோம். பிக
அப்ப லக்க அப்படிங்கிறதுக்கும், பிக்க அப்படிங்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பிக்க அப்படிங்கிறது சரண்டர் டூ அல்லாஹ். அல்லாஹ் உன்னை நம்பிட்டோம் ரப்பு அப்படின்னு நம்மள சரண்டர் பண்ணிக்கிறது பணிவோடு. இந்த லக்க அப்படிங்கிறப்போ, இத நீங்க குடுத்தா தான் நாங்க நம்புவோம் அப்படிங்கிற மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிமாண்ட் பண்ணிக்கிறதாம். நீங்க நீங்க அத காமிச்சீங்கன்னா தான் நாங்க நம்புவோம். அப்படிங்கிற மாரி டிமாண்ட் பண்றதுனால தான், இங்க லக்க அப்படிங்கிற லாம் வந்திருக்குன்னு தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்கம்மா. ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரத்தன் வெளிப்படணுங்கிறாங்க. ஜஹ்ருனா வெளிப்படணும். சத்தமும் கேட்கணும். நாங்க உருவத்தையும் பார்க்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நேரடியா எங்க கண்ணால நாங்க பார்க்கவும் செய்யணும். சத்தமும் எங்களுக்கு கேட்கணும். இந்த மாரி எங்களுக்கு நீங்க சொன்னா தான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல தஃப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த ஜஹரத்தன் அப்படிங்கிற வேர்டுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிதர்சனமாக, அதாவது நேரடியா இப்ப நான் ஒருத்தர் நம்ம மனிதர்கள் நின்று பேசுற மாதிரி நாங்க அல்லாஹ்வ பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த வார்த்தை அவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை. ரஃபியக் பின் அனஸ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வ நேர்ல காணாத வரைக்கும் உங்கள நம்பவே மாட்டோம். நீங்க மாட வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, துடிக்கிறீங்க, இதெல்லாம் செய்றீங்க. நாங்க நம்ப மாட்டோம். ஒரே வார்த்தையில மறுக்கிறாங்க அந்த மக்கள். அப்போ ஒரு 70 பேர். அவங்க சொன்னவங்க தான் அந்த 70 பேர் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த 70 பேர அவங்களே தன்னுடைய மக்கள்லேருந்து 70 பேர தேர்ந்தெடுத்துட்டு தூர் சினாய் மலைக்கு போறாங்க. அங்க அவங்க அல்லாஹ்வுடைய அந்த பேச்சு குரல கேட்குறாங்க. அல்லாஹ் மூசா நபியோட பேசின அந்த குரல கேட்குறாங்க. ஆனாலும் சரி, அதையோடயே அவங்க திரும்பி வந்திருக்கலாமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க அல்லாஹ்வ நேர்ல பார்க்க வரைக்கும் நம்ப மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஸாயிக அப்படின்னா என்ன? சூழ்ந்து நம்முடைய மதி மயக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சத்தம். ஒரு பயங்கரமான சத்தத்த அவங்க செவியேற்கிறாங்க. சாதாரணமாவே சயின்டிஃபிக்கலா ஒரு குறிப்பிட்ட ஹெர்ட்ஸ் அதிர்வு எண்ணுக்கு கீழ உள்ள சவுண்டும் நம்ம கேட்க முடியாது. மேல உள்ளதும் கேட்க முடியாதும்மா. உதாரணமா, டால்பின்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றது, எறும்புகள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றது. நம்ம எறும்புகள் பேசுறத சூரத்து நம்ல்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆனா இன்னைக்கு அந்த எப்படிலாம் அது கம்யூனிகேட் தொடர்பு படுத்திக் கொள்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. டால்பின்கள் பேசிக்கொள்வத பதிவு கூட பண்ணியிருக்காங்கம்மா. ஆனா நமக்கு ஏன் அது கேட்கலன்னா, ஆக்சுவலா அதெல்லாம் கேட்டுச்சுன்னு வைங்களேன், நமக்கு நிச்சயமாக மென்டல் அப்செட் ஆயிடுவோம். எல்லா சத்தமும் நம்ம காதுக்குள்ள உள்ள போச்சுன்னா. அதனால நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு கீழ உள்ள சவுண்ட் நமக்கு கேட்காது. அதே மாரி குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு மேல உள்ள சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னா, நரம்புகள் வெடிச்சிரும். நம்ம அதுக்கு மேல சவுண்ட் கேட்க முடியாதும்மா நம்மளால. நம்மளால கேட்கவே முடியாது. உலக அழிவுக்கே அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு சவுண்ட் தான். சத்தம். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதுகுழல வாயில வச்சிருக்காங்க. அல்லாஹ்ட்டருந்து எப்ப ஆர்டர் வரும் அப்படின்னு பார்க்கிறதுக்காக. ஒரே ஒரு சவுண்ட் குடுத்த உடனே அத்தனை அணுவுக்குள் இருக்கக்கூடிய பிணைப்பு கூட பிரிஞ்சு போய் எல்லாம் தூள் தூளாக. அது காரியா. எல்லாமே போயிடும். அப்போ இந்த இடத்துல ஒரு இடி முழக்கம் பிடித்துக் கொண்டது அவர்களை. ஒரு இடி முழக்கம் பிடிச்ச உடனே அந்த சவுண்ட கேட்ட உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இது மயக்கம் இல்ல மரணம்னு சொல்றாங்க. இது வெறும் மயக்கம்னு சொன்னாலும், அல்லாஹ் மறுபடியும் அடுத்த ஆயத்துல உயிர் கொடுத்து எழுப்பினேன்னு சொல்றதுனால, இது வெறும் மயக்கம் இல்ல. இது ஒரு மரண நிலை. மரணம் அடைஞ்சுட்டாங்க அவங்க. இந்த சாய்க்க அப்படிங்கிற சொல்லுக்கு நெருப்பின் மூலம் பொதுவாவே இடியோட சேர்ந்து மின்னலும் தான் நம்ம வரும். நெருப்பின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த 70 பேரும் வஃபாத் ஆயிட்டாங்க. உடனே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. என்ன பாடுபடுறாங்கன்னு பாருங்கம்மா மூசா நபி அந்த சமுதாயத்துக்காக. உண்மையிலேயே மூசா நபி வாழ்க்கையில நெறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கும்மா. ஒரு சமுதாயத்த சரி பண்றதுக்காக ஒரு தலைவராக அல்லாஹ் இருந்துன்னு சொன்னா, அதுக்காக வரக்கூடிய பிரச்சனைகள நம்ம எப்படி ஏத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. மாஷா அல்லாஹ். அவங்க மூசா நபி அல்லாஹ் கிட்ட கண்ணீர் வடிச்சு அழுகுறாங்க. யா அல்லாஹ் இஸ்ரவேலர்கள முக்கியமானவர்கள நான் கூட்டிட்டு வந்தேன் ரப்பே! நீ இவர்கள எல்லாம் அழிச்சிட்டியே யா அல்லாஹ்! இந்த நிலையில அந்த இஸ்ரவேலர்கிட்ட நான் திரும்பி போனா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏற்கனவே அவங்க என்ன பண்றாங்க? மாடு வணங்கிலாம் மாறி போய் நிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? அழிக்கணும்னு தான் நீ நினைச்சிருந்தீன்னா, என்னையும் இவங்களோட சேர்த்து அழிச்சிருக்கலாமே அல்லாஹ்! எங்கள அறிவற்றவர்கள் குற்றம் அளிச்சதற்காக எங்கள நீ அழிக்கப் போயிரா ரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு அழுகுறாங்க. இது குர்ஆன்லயே பதிவாயிருக்குமா. அல்லாஹு தாலாட்ட எப்படி அவங்க அழுது துஆ செஞ்சாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்கம்மா. "கால ரப்பி லவ் ஷி'த அஹ்லக்தஹும் மின் கப்லு வ இய்யாய் அத்துஹ்லிகுனா பிமா ஃபஅல ஷுஃபஹாஉ மின்னா இன் ஹிய இல்லா ஃபித்னதுக் துதில்லு பிஹா மன் தஷாஉ வ தஹ்தி மன் தஷா
அன்த வலியுனா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருல் காஃபிரீன். ரப்பே, நீ நாடியிருந்தால் இதற்கு முன்பே இவர்களையும் என்னையும் நீ அழித்திருக்கலாம். எங்களில் அறிவினர்கள் செய்த குற்றத்திற்காக எங்களை நீ அழித்து விடுகிறாயா? இது உன்னுடைய சோதனையைத் தவிர வேறில்லை. இதன் மூலம் நீ நாடியவரை வழிதவரச் செய்கிறாய். நீ நாடுகிறவரை நேர்வழியில் நடத்துகிறாய். நீயே எங்களின் பொறுப்பாளன். ஆகையால் எங்களை மன்னித்தருள்வாயாக. இன்னும் நீ எங்களுக்கு கிருபை செய்து அருள் புரிவாயாக. நீயே மன்னிப்பவர்களில் மிகச் சிறந்தவன். அல்லாஹு அக்பர். அழுது துவா செய்றாங்கம்மா. அப்போ அல்லாஹு தாலா வந்து சொல்றான், இந்த 70 பேரும் காளைக்கன்றை தெய்வமாக வணங்கி வழிபட்டவங்கன்னு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து அறிவிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறான். அதுவும் எப்படி உயிர் கொடுக்குறாமோ, ஒரே அடியா 70 பேரையும் எழுப்புனா கூட அவங்க வந்து இறந்து போனோம், நம்ம திருப்பி அல்லாஹ் உயிர் கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுனால, ஒருத்தர் பின் ஒருத்தராக அல்லாஹு தாலா உயிர்ப்பிக்கிறான்மா. சும்மா பாஸ்னாக்கும்ங்கிற அந்த சொல்லுக்கு தஃப்சீர் சொல்றாங்கம்மா. அவங்க ஒருத்தர் பின் ஒருத்தராக அல்லாஹு தஆலா உயிர் பெற்று அதாவது இவங்க உயிரோட வர்றாங்கன்னு அடுத்தவங்க பார்த்தாங்க. இவங்க உயிரோட எந்திரிக்கிறாங்கன்னு அடுத்தவங்க பார்த்தாங்க. ஒருத்தர் எந்திரிக்கிறப்போ பக்கத்துல மௌத்தா போன மாரி கிடக்கக்கூடிய அந்த மௌத்தாகி கிடக்கக்கூடிய ஒருத்தர் எந்திரிக்கிறத பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் உங்களுக்கு நான் உயிர் கொடுத்து எழுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதுலயும் யூதர்களுடைய ஒரு புரட்டு இருக்குமா. இந்த 70 பேரும் வந்து அல்லாஹு தாலாவ நேர்ல பார்த்தாங்க அப்படின்னு யூதர்கள் வாதிடுறாங்க. இவங்கள கூட்டிட்டு போன மூசா நபியே அல்லாஹு தாலாவ நேர்ல பார்க்க முடியல. எப்படி இந்த 70 பேரும் பார்த்திருப்பாங்க? இதுவுமே ஒரு வீணான விதண்டாவாதமான பேச்சுதாம்மா. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சு, பனி இஸ்ராயேல்கள் செய்த பாவத்த அல்லாஹு தஆலா அவங்களுக்கு நினைவூட்டுறான்மா. இதன் மூலமாக நமக்கும் படிப்பினை இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்துல இணை வைப்பது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இருக்குமா. இதே சம்பவத்த இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பேசி தன்னோட சமுதாயத்துக்கு திரும்பி வர்றாங்க. அப்ப அந்த மக்கள் காளை கன்ற வழிபட்டுட்டு இருக்காங்க. உடனே கோபத்தோடு அவங்க சாமரி கிட்ட ம் அவங்க தன்னுடைய சகோதரர்கிட்டயும், சாமரி கிட்டயும் பேசுறாங்க. இன்னும் நம்ம பின்னாடி வரக்கூடிய வசனங்கள்ல இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம்மா. அது என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறது. உடனே கோபப்பட்டு அந்த காளைக்கன்றை எடுத்து அதை எரிச்சு அந்த சாம்பல கடல்ல தூவிட்டாங்களாம். அந்த கடல்ல தூவிட்டு, அதுக்கப்புறம் தன் மக்களுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு காப்பாத்துன மக்களுக்கு பாவ மன்னிப்பு வேணுமா, அவங்களுடைய எல்லைய அடையலையே. இந்த எல்லைய அடைஞ்சாலுமா அவங்களுக்கு வெற்றி இருக்கு. எங்க கூட்டிக் கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்கிறேன்னு சொல்லி சொன்னானோ, அந்த இடத்துக்கே இன்னும் போகவே இல்ல. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பாவமா? தன்னுடைய சமுதாயத்தில கூடிய 70 பேர தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறதுக்காக அவங்கள கூட்டிட்டு போறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு பின்னாடி கூட சகோதரர்களுக்காக நீங்க வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க வாங்க. நீங்க உங்க ஆடைகள சுத்தம் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நோன்பு வச்சுக்கோங்க. குளிச்சு தூய்மையாகி ஆடைகள தூய்மைப்படுத்திக் கொண்டு நீங்க அல்லாஹ் கிட்ட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதே சம்பவத்த இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்படி விளக்குறாங்கம்மா. அந்த 70 பேரையும் கூட்டிக் கொண்டு அல்லாஹ் குறிப்பிட்ட கரெக்ட்டா எப்போ அல்லாஹ் வரச் சொன்னானோ அந்த நேரத்துக்கு தூர் சினாய் மலைக்கு போறாங்க. பொதுவா வந்து அல்லாஹு தஆலாவுடைய அனுமதி இல்லாம அந்த இடத்துக்கு அவங்க போறதே இல்ல. அந்த அனுமதியோட தான் போறாங்க. அதே மாரி எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அ அவங்க அவங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதே மாரி மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு பதில் சொன்னாங்க. அவங்க உள்ள போனோனே அப்படியே அந்த மலைய வந்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டதாம். மலை முழுக்க மேகம் சூழ்ந்துடுச்சு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அந்த மேகத்துக்குள்ள அப்படியே நுழைஞ்சு அந்த மேகத்துடைய நிழல்ல போய் உள்ள போயிட்டாங்க. நெருங்கி வாங்க அப்படின்னு மக்கள்ட்ட சொல்றாங்க. என்னோட நெருங்கி வாங்க, என்னோட நெருங்கி வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. மூசா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்பவுமே அல்லாஹ் கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க நெற்றியில ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வீசுமாம். மனுஷங்க யாராலயும் அத பார்க்க முடியாத அளவுக்கு அது கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்குமாமா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு திரை போடப்பட்டுருமாம். அப்போ அந்த மக்களும் அந்த மேகத்துக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க. சஜிதா பண்ணிட்டாங்க. எல்லாரும் கீழ விழுந்துட்டாங்க. அப்போ மூசா நபி அல்லாஹ்வோடு பேசுறது அவங்க காதுல விழுகுது. அந்த உரையாடல்ல மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்னத செய்யணும், இன்னத செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் வந்து கட்டளையிட்டதையும், தடை செஞ்சதையும் கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தண்டனைய சொல்லிட்டான். மூசா நபியுடைய திரை நீங்கிடுச்சு, மேகங்கள் விலகிடுச்சு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சமுதாயத்த நோக்கி வந்த பொழுது, அந்த 70 பேரும் சொல்றாங்க, "நாங்க நம்ப மாட்டோம். நாங்க இந்த கட்டளையெல்லாம் நிறைவேத்த மாட்டோம். நாங்க அல்லாம நேரடியா பார்க்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக அஸ்ஸாயிக்க அந்த ஒரு நிலம் நடுங்கி அப்படியே பூமியே அதிர்ந்துருச்சாமா. நிலநடுக்கம் மாரி ஏற்பட்டு ஒரு பெரிய இடி முழக்கமும் ஏற்பட்டுச்சு. இந்த உலகத்துல ஒரு நம்மளுடைய யோசிச்சு பார்த்தாலுமே இறைவனை கண்ணால காணணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையும் தான்.
அந்த துடிப்புனால தான் எங்கேயாவது நம்ம சரண்டர் ஆயிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறதுனால தான் மக்கள் வந்து மூதாதையர்கள தெய்வமா எடுத்துக்கிட்டாங்க. சக மனிதர்கள தெய்வமாக்குனாங்க. அது அவங்க செஞ்ச அந்த பாவத்தினால பின்னால் வரக்கூடிய பாரம்பரியம் அவங்கள உண்மையான தெய்வம்னே நினைச்சுட்டாங்க. மன்னர்கள தெய்வமாக்குனாங்க. அதுக்கு பின்னாடி அம் அ கபறுகள என்னென்னவோ கபறுகளை வந்து வணங்கும் இடமாக ஆக்கிக் கொண்டாங்க. இப்படி பல பாவங்கள்ல மக்கள் மாட்டி முழிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நம்முடைய உடல், நம்முடைய கண்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லம்மா. மற்றவங்கள பிம்பத்த பார்த்திருக்கும் போது நம்முடைய கண்களையும் நம்ம இன்னைக்கு பார்த்ததில்ல. சொல்லப்போனா நாம் பார்க்க இயலக்கூடிய விஷயங்களை விட நம்மள சுற்றி நம் பார்க்க இயலாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கு. நம்ம பார்க்க இயலாத விஷயங்கள், நம்ம பார்க்க இயலாத காற்று, அந்த காற்றுக்குள்ள இருக்கக்கூடிய துகள்கள், அங்க இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் பார்க்க இயலாதது தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்கு. எப்படி வந்து கேட்க இயலாத சத்தங்கள் இருக்கோ, அதே மாரி பார்க்க இயலாத விஷயங்கள் நெறைய இருக்கு. நமக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மேல கூர்ந்து கவனிக்க முடியாது. இன்னும் வானமண்டலத்தில பார்க்க இயலாது எவ்வளவோ! மனிதன் கண்டுபிடிச்சது ஒரு தூசியிலும் தூசி கூட கிடையாதும்மா. அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் படைத்த அல்லாவ பார்க்கணும் அப்படின்னு நெனைக்கிறதே ஒரு மிகப்பெரிய அறியாம. கண்டிப்பா. அது இயலவே இயலாத காரியம். மனித சக்தியினால இயலாத ஒரு காரியம். அத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஈமானுடைய முக்கியமான ஒரு பகுதிம்மா. எப்படி நம்மளால பார்க்க முடியும்? அவன் படைத்த படைப்புகள்லயே நம்ம இன்னும் ஒரு துகள கூட பார்க்க முடியலையே! அப்ப அத்தனையும் படைத்த ஆதார சக்தியான அல்லாஹ்வ நம்மளால எப்படி பார்க்க முடியும்? ஆனா ஒரு கட்டத்துல பார்க்க முடியும். புகாரி ஷெரீஃப்ல பதிவாகி இருக்குமா, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, "யா ரசூலல்லாஹ், மறுமையில் நாங்கள் அல்லாஹ்வை காண முடியுமா?" நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "பௌர்ணமி தினத்தில் நீங்கள் நிலவை காண்பீர்கள் அல்லவா? பகலில் சூரியனை உங்களால் காண முடியும் அல்லவா? ஆம். 2க்கும் ஆம்னு பதில் சொன்னாங்க. அதுபோல நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை நேரில் காண்பீர்கள். அல்லாஹும்ம ர்சுக்னா லிகாஅக யா அல்லாஹ். அல்லாஹும்ம ர்சுக்னா லிகாஅக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு பிறப்பை கொடுத்து, வாழ்வை கொடுத்து, உறவை கொடுத்து, உயிரை கொடுத்து, எங்களுக்கு வாழக்கூடிய சூழ்நிலைகளை சாதகமாக ஆக்கி அனைத்தையும் கொடுத்த உன்னை அந்த மறுமையில் மனமார 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 கண்டு களிக்கக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு தந்தருள் யா அல்லாஹ். ஜலாலியத்தும், ஜமாலியத்தும் நிறைந்த உன் நூறானியத்தை கண்டு மகிழும் பாக்கியம் தந்தருள்வாய் யா அல்லாஹ். இந்த இடத்துல தான் அவங்க அதாவது அந்த குறை மதிப்படைத்தவர்கள் சொல்றாங்க, நாங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனையோ கடுமையான தண்டனை. அப்ப நாங்க பார்த்தா தான் நம்புவோம். அதனால தான் தண்டனை மேலும் கடுமையாகுது. ஒரு அல்லாஹ் தஆலாட்ட தௌபாவை மறுக்கும் பொழுது தான் தண்டனை நமக்கு கடினமாகுதுமா. அப்போ நீங்க உடனே மூசா நபி கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா, யா அல்லாஹ் இந்த மக்கள் இப்படி கேட்கிறாங்க. நம்பவே மாட்டோம்ன்னு சொல்றாங்க யா அல்லாஹ்ன்னு சொன்ன உடனேயே நிலநடுக்கம் வருது. அப்பதான் மூசா நபி சொல்றாங்க, அல்லாஹ் என்னையும் அழிச்சிருக்கானேன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, குர்ஆனுடைய ஆயத் முதல்ல பார்த்தோம் இல்லம்மா. அந்த ஆயத்துல வர்ற மாரி அவங்க அழுகுறாங்க. நான் எப்படி வந்து நான் மக்கள்ட்ட போய் பேச முடியும்? அவங்க எப்படி என்னை நம்புவாங்க யா அல்லாஹ்? நான் இந்த விஷயங்கள போய் சொன்னேன். நீ சொன்ன விஷயங்கள மக்கள்ட்ட போய் சொன்னா எப்படி நம்புவாங்க? எல்லாரையும் உயிர் கொடுத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம பனி இஸ்ராயேலுக்கு மன்னிப்பு கொடுக்குமாறும் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அனைவரும் தம்மை தாமே கொலை செய்து கொண்டால் ஒழிய நான் பாவ மன்னிப்பு வழங்க முடியாது. இப்பதான் அல்லாஹ் சொல்றான். நீங்க அப்போ அவங்க வந்து அந்த தண்டனையும் அந்த சொல்லும் பொழுது தவற ஒத்துக்கொள்றத விட மேற்கொண்டு விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தா. இவங்களுடைய தன்மையே அப்படிதாம்மா. இன்னும் பின்னாடி அவங்க வரலாறு பார்ப்போம். விதண்டாவாதம் பண்ணி தான் தங்களுடைய கஷ்டங்கள அவங்க மேற்கொண்டு அதிகப்படுத்திக் கொண்ட மக்களாக அவங்க இருந்தாங்க. வல்லாஹு அலம். அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்காம. மாஷா அல்லாஹ் இந்த பகுதி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தோடு பட்ட பாடு நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைக்கக்கூடிய குற்றத்தை எவ்வளவு கடுமையான ஒரு குற்றமாக அல்லாஹ் பாவிக்கிறான். அதுக்கான தண்டனை எவ்வளவு கடுமையாக்குறான் அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம எல்லாருக்கும் வருதுமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய ஈமானை பரிசுத்தமானதாக ஆக்கி, நம்முடைய தௌபாவையும் பரிசுத்தமானதாக கலப்பற்ற தௌபாவாக ஆக்கி நம்மை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.